ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் நடந்த 3 பெரிய அப்டேட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை வீட்டிலேருந்து வெளியேற்றிய சம்பவம் பற்றியும், டிராஃபிக் லா, ஜெயில், அப்புறம் 1000 கேடி ஃபைன் போடுறாங்க அதை பற்றியும், காதிம் ஒர்க்கர்ஸ் சேலரி நியூ ரூல் பற்றியும் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் ப்ரீவியஸ் ரூல் என்ன இருந்துச்சு, நியூ ரூலில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஏன் சடனாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, 1000 வெளிநாட்டவர்கள் எவிக்ஷன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகியிருக்கு. மக்கள் எல்லாரும் ரோட்டில் நிற்கிறாங்க, பொருட்கள் எல்லாமே வெளியே போடப்பட்டிருக்கு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே கட் ஆகிருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. இந்த ஆக்ஷனுக்காக முக்கியமான காரணம் என்னன்னா, இது இல்லீகல் ஸ்டே இஷ்யூ கிடையாது, இது பேச்சுலர் அக்காமடேஷன் வயலேஷன். முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி குவைத்தில் முனிசிபாலிட்டி கிளியராக சொல்லியிருக்காங்க, குவைத்தி ஃபேமிலி ஏரியாவில் பேச்சுலர் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு. ரெசிடென்சியல் ஜோன் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசிடென்டியல் ஏரியாஸ் ஒன்லி ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் அலோடு, பேச்சுலருக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க. பட் அதை யாருமே ஃபாலோ பண்ணலை. யாருமே ஃபாலோ பண்ணாதனால நியூ ஆக்ஷன், அதாவது புது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதனால தான் MOI ப்ளஸ் முனிசிபாலிட்டி ஜாயிண்ட் ஆகி ரெய்ட் வந்திருக்காங்க. என்டையர் பில்டிங்குமே எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பில்டிங்கில் இருக்க எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க. இம்மிடியேட்டாக எல்லாத்துக்கும் ரீலொகேஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 வெளிநாட்டவர்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது டிபோர்டேஷன் கிடையாது, கேஸ் ரெஜிஸ்டர் கிடையாது, ஜெயில் இல்லை, ஒன்லி ஏரியா வயலேஷன் கரெக்ஷன் தான். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆல்ரெடி நியூ பேச்சுலர் அக்காமடேஷன் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஷிஃப்ட் பிளான் ரெடியாக தான் இருக்கு. இனிமே பேச்சுலருக்கு செப்பரேட் பில்டிங்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா அலோடு ஜோன்ல மட்டும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஹிபிட்டட் ஏரியால இருக்காதீங்க. செகண்ட் அப்டேட் டிராஃபிக் லா பத்தி பார்க்கலாம். நியூ டிராஃபிக் லால குவைத்ல ஓவர் ஸ்பீடுல போறீங்க, ரேஸ் டிரைவிங் பண்றீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைன் போடுவாங்க, லைசன்ஸ் வார்னிங் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்க நியூ ரூல் படி இப்ப சிச்சுவேஷனே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஜெயிலுக்கு போறதுக்கு பாசிபிள் இருக்கு, ஃபைன் போடுவாங்க. அப் டு 1000 கேடி வரை ஃபைன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 24 மணி நேரத்திலேயே 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. டாக்ஸி டிரைவர்ஸ், டெலிவரி பாய்ஸ், ஹவுஸ் டிரைவர்ஸ், கம்பெனி டிரைவர்ஸ், இவங்க எல்லாருக்குமே 1000 கேடி ஃபைன் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஸ்பீடாக டிரைவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் உங்களை ஜெயிலுக்கு கொண்டு போகும், அப்புறம் ஹெவியாக ஃபைன் கட்டுறதுக்கு சான்ஸ் வந்துடும். தேர்ட் அப்டேட் சால்மியா ஃபேக் குட்ஸ் ரெய்டு பற்றி பார்க்கலாம். சால்மியா ஏரியாவில் ஃபேக் பிராண்டட் ஐட்டம்ஸ், அப்புறம் அன்லைசன்ஸ்டு ஷாப்ஸ், அப்புறம் எக்ஸ்பயர்டு மெடிசின்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. அதனால கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, 1828 ஃபேக் பிராண்டட் ப்ராடக்டை சீஸ் பண்ணிட்டாங்க. 700 காட்டன் கிளவுஸ், அப்புறம் 1000 காட்டன் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஷாப்பை சீல் பண்ணிட்டாங்க. கன்சியூமர் சேஃப்டிக்காகவும் ஹெல்த் ப்ரொடெக்ஷனுக்காகவும் தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, காதிம் ஒர்க்கர்ஸ் நியூ லா பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட். காதிம் ஒர்க்கர்ஸ், ஹவுஸ் டிரைவர், டொமஸ்டிக் ஒர்க்கர், குக் பண்றவங்க, கிளீனர், இவங்க எல்லாருக்குமே முன்னாடி என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, சேலரி டிலே ஆகும், எந்த ஒரு இழப்பீடும் இருக்காது, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. ஆனா இப்ப நியூ லா படி சேலரி டிலே ஆச்சு அப்படின்னா பெனாலிட்டி போட்டுருவாங்க. சேலரி கொடுக்க லேட் ஆயிருச்சு அப்படின்னா ஸ்பான்சர் கண்டிப்பா 10 கேடி இழப்பீடு கொடுத்தாகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட், ஒவ்வொரு வருடமும் 1 மாத சம்பளத்தை உங்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சம்பளம் ஒரு மாதத்துக்கு 120 கேடி இருக்கு அப்படின்னா எவ்ரி இயர் 120 கேடி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கணும். அப்படி உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுக்கு ESPF கொடுக்கல அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்கிட்ட போய். கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் அவைலபிளா தான் இருக்கும் எப்பவும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பேச்சுலர் எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் கரெக்டாக ஸ்டே பண்ணுங்கள். ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் ஸ்டே பண்ணாதீங்க, அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். டிரைவிங் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.